மொறுமொறுப்பான கிணத்துக்கடவு நிலக்கடலை தட்டை நம்ம nativespecial.com ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். nativespecial.com. அக்கா இந்த பொண்ணு பாத்துருக்கீங்களா? பாத்துக்கிறேன். பாத்துருக்கீங்களா? சரி, என்ன நல்லா நடிக்கிறாங்களா எப்படி? ஊன்னு இருக்கீங்களா? நல்லா ஏதாவது பாக்கும்போது என் மேல கோவம் வந்திருக்காக்கா? பாவமா தான் இருக்கும். பாவமா தான் இருக்கும். எனக்கு முன்னாடி நீ பேசிட்டு வந்த மாதிரி இருக்கு. முதல் பொய் எப்போ? அதெல்லாம் நிறைய சொல்லிருக்கேன். அது எப்படி பொய் பேசுறாங்கக்கா இந்த காலத்து பிள்ளைங்க? சின்னதுல எல்லாம் எப்படிங்க பொய் பேசாம இருக்க முடியும்? அப்படிலாம் பொய்யே பேசாம இருக்கிறோம் அப்படின்னா அது சைல்ட்ஹுட்டே கிடையாது. இல்ல நான் இல்ல. இதுவே ஒரு பெரிய பொய். உருட்டு நம்பர் படிச்சு கலெக்டரா இருக்க வேண்டிய பொண்ணு கையில இளநீ வச்சுக்கின்னு கொடுங்க கையில வச்சு. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு இளநீரை சுமத்திக்க. டெய்லர் இதெல்லாம் ஹைலைட்ல சோகமான மியூசிக் போட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்ணாடி ஏமாத்திருச்சு. சினிமாவோட நேர்களுக்கு வணக்கம். இன்னொரு நேர்காணல் யதார்த்தமாகவும் முக்கியமா ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல இல்ல நம்ம வீட்டிலேயே ஒரு பொண்ணு லக்ஷ்மி கடாச்சு முகத்துல இருப்பாங்க இல்லையா, அப்படியான ஒரு முகத்தை தான் நம்ம மீட் பண்ண போறோம். வைஷ்ணவி ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து இன்னைக்கு நிறைய சீரியல்கள், சபாபதி படம் இதெல்லாம் பாக்குறப்ப அந்த கிராஃப்ட் பாக்குறப்பவே சூப்பரா இருக்கு. இன்னொரு முக்கியம் என்னன்னா டெலிவிஷன் சாய் பல்லவி, ஷாலினி இப்படிலாம் பல கோட்லாம் வச்சு கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் இன்ட்ரோ. ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. உண்மையாவே ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், எல்லா இன்டர்வியூஸ்லயும் வீடியோஸ் பார்த்தேன். பீங்கான ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், அதுவும் பைலட் போக வேண்டிய ஆளு, அங்கெல்லாம் போகாம டக்குன்னு ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு அந்த ஜேர்னி? இது ரொம்ப ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயம் தான். அண்ணா வீட்டுக்கு போகும்போது, சித்துக்குமாரோட வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட மீடியாவோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது. அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. பட் நமக்கு இப்போ சொல்ல போனா ரொம்ப நார்மலா இப்ப நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேன் அப்பதான் கேமரால நடிக்கும் போதும் பேசுவேன். இனிஷியல் ஃபேஸ்ல சுத்தமா நடிக்க தெரியாதா, அப்போ ஆக்ஷன் சொன்னா அப்படியே வேற மாதிரி ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு, ரொம்ப நேச்சுரலா அப்படியே இருக்கு. ஆமா, அது கூட பார்த்தேன் சீரியல்ல. இப்போ இமோஷன்லாம் பயங்கரமா இமோட் பண்றீங்களா, அதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கிரேட். அண்ட் இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் போய் பார்க்க போறோம். எனக்காக நீங்க நிறைய டப்பு வாங்குறதுனால, சரி ஓகே டப்பு வாங்குறதுனால எங்கப்பா பேட்டா குடுக்குறாங்க. இருந்தாலும் ஜென்ரலா ஒரு பப்ளிக் ஸ்டோர்ல போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம். யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்கறத நான் பார்க்க போறோம். அப்படியே லைவா தான் இருக்க போகுது, எடிட்லாம் கிடையாது. வாங்க லெட்ஸ் கோ. வணக்கம். இங்கிட்டு வந்துருங்க, கரெக்டா இருக்கும். நீங்க என்ன ஊரு? இல்ல நம்ம ஊர்ல தான் இங்கிட்டு அங்கிட்டு பேசுவாங்க. சரி இளநீ இருக்கா? சரி, நீங்க இளநீ தேங்காய் மாதிரி இருக்க கொடுப்பீங்களா, வெறும் தண்ணி? இல்ல பதமா இருக்கணும் அக்கா, நல்லா கூழ் மாதிரி. வழுக்கையா? நம்ம ஊர்ல பதம் தானே சொல்லுவோம். அக்கா இந்த பொண்ணு பாத்துருக்கீங்களா? பாத்துக்கிறேன். சரி, என்ன நல்லா நடிக்கிறாங்களா எப்படி? ஊன்னு இருக்கீங்களா? நல்லா கத்தி வேற கையில வச்சுட்டு நல்லா. ஓகே. ஏதாவது பாக்கும்போது என் மேல கோவம் வந்திருக்காக்கா? பாவமா தான் இருக்கும். எனக்கு முன்னாடி நீ பேசிட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அக்கா என்ன உண்மைதான் பேசுவாங்க தெரியுமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஐயா எத்தனை வருஷமா எல்லாம் போட்டுருக்கீங்க? 15 வருஷமா போட்டுருக்கீங்க. அவங்க பாத்தீங்களா மகாலட்சுமிக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுக்குறாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பார்த்தா லட்சுமி கடாசமா இருக்கு. ஆமா தெரியுது, நீ மூடு. கொடுங்க. 22 வருஷம் அங்க இறங்குது. 22 வருஷமா? சரி. பொண்ணு நல்ல மருமகளா பாருங்க, பொட்டிலாம் நல்ல மருமகள். உங்களுக்குலாம் இந்த சீரியல்ல பாக்குறீங்கல்ல, சீரியல் நடிகர்கள்லாம் வாழ்த்தணும்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க? இப்போ கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க சீரியல். நீங்க உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பாக்குற சாயங்காலம் சீரியல் பாப்பீங்க இல்லையா, அவங்க நேர்ல பார்த்தா என்ன சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுவோம், நேர்ல பார்த்தாலும் சொல்லுவோம், இந்த டிவில பார்த்தாலும் சொல்லுவோம், நல்லா பாப்பா நல்லா நடிக்கிறதுன்னா சொல்லுவோம். நல்லா நடிக்கிறேன். ஆமா சூப்பர். ஃபர்ஸ்ட் லை முதல் பொய் எப்போ? அதெல்லாம் நிறைய சொல்லிருக்கேன். அது எப்படி பொய் பேசுறாங்கக்கா இந்த காலத்து பிள்ளைங்க? சின்னதுல எல்லாம் எப்படிங்க பொய் பேசாம இருக்க முடியும்? அப்படிலாம் பொய்யே பேசாம இருக்கிறோம் அப்படின்னா அது சைல்ட்ஹுட்டே கிடையாது. இல்ல நான் இல்ல. இதுவே ஒரு பெரிய பொய். உருட்டு நம்பர்
நீங்களா யாருடா? How do I tell you? சரி ஓகே. முதல் திருட்டு ஃபர்ஸ்ட் திருடுனது எப்போ எங்க? ஸ்கூலா தான் இருக்கும், ஞாபகம் இல்ல. ஆனா அந்த பழக்கம்லாம் இருக்கு, திருடுறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அது பண்ண முடியாது, அதுதான் சொல்றேனே. எங்க அம்மா அந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க, போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் கெட்ட பேர் வரும், டீச்சருக்குள்ள திருட்டு அப்படி சொல்லிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பேடா இருக்கும். அதனால பண்ண மாட்டேன், அந்த பக்கமே போறது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்லாப் படிக்காததுக்கு தான் வாங்குவேன். யார்கிட்ட? எங்க அம்மா கிட்ட 1 மார்க் கம்மியாகும்ல, அது வாங்குவேன். போது 99க்கே அடிப்பா. எப்பயுமே வந்து ரேங்க் போர்ட்ல படிக்கிற புள்ள 100ங்கா 99 மார்க் வாங்கிருக்கான். அது எவ்வளவு பெரிய மார்க், அதுக்கே அடிக்கிறாங்க. எங்க அப்பெல்லாம் என்ன பாஸ் ஆனா போதுன்னாரு. தூக்கி எல்லாம் போட்டு செவுத்துல அடி வாங்கி அப்படிலாம் வாங்கியிருக்கேன் அம்மா கிட்ட. படிப்புனா எங்க அம்மா வேற லெவல் ஸ்ட்ரிக்ட். மித்தபடி எங்க அம்மா வந்து மாமா மச்சான் அந்த மாதிரி தான். படிச்சு கலெக்டரா இருக்க வேண்டிய பொண்ணு கையில இளநீ வச்சுக்கின்னு கொடுங்க, கையில வச்சுக்கணும். இல்ல பரவாயில்ல. ஒரு இளநீரை சுமத்திக்க. வரல ஹைலைட், இதெல்லாம் ஹைலைட். சோகமான மியூசிக் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்ணாடி என்ன ஏமாத்திருச்சு. ஜீபூம்பா கண்ணாடி வச்சுன்னா எவ்வளவு விண்ட்ரி ஓடி இருக்க தெரியுமா? நான் வந்ததுமே பார்த்தேன். சரி இது இப்படிதான் பண்ணும், இது உருட்டிட்டாரு. கூச்சமே இல்ல. பட் ஆன் த சீரியஸ் நோட், எல்லாரோட லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணி தான் வருவாங்க அண்ட் ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க ஒருத்தரோட. அந்த மாதிரியான ஒரு முகம் தான் வந்து வைஷ்ணவி. அது யதார்த்தமா இருக்கட்டும், ரியாலிட்டியா இருக்கட்டும். இப்போ கேமரா ஆன் பண்ண ஒரு வைஷ்ணவியோ இல்லை கேமரா ஆஃப் பண்ண ஒரு வைஷ்ணவி, நம்ம ரியாலிட்டியோட இருக்கீங்க. இது இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு போகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது விகடன் சார்பா நானும் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் டிஸ்டர்ப் ஃபிலிம்ஸ் இப்போ அடுத்த கால் என்ன வந்திருக்கு? என்னக்கா ஃபேனா? ஆமா இங்க வாங்க உங்களை தான் கேட்குறேன். வாங்க உங்களா தேர்ந்தெடுத்த வாங்க. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. நடிப்பீங்க. ஐயோ மைக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் இல்ல பேரன்பு சீரியல்ல ரொம்ப பிடிக்கும். பேரன்பு நடிக்கிறாங்க இல்லையே, அவங்க வேற எதுவும் செம்பருத்தில நடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல பேரன்பு சீரியல் தான். எனக்கு போகும்போதே டவுட், எங்க அக்கா கிட்ட சொன்னேன் நான் இந்த சீரியல்ல பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. அப்புறமா தான் பேரன்பு சீரியல்ல நடிக்கிறவங்கன்ட்டு வண்டியை டர்ன் பண்ணிட்டோம். சீரியல்ல கொஞ்சம் வில்லி தானே அவங்க, பயங்கரமா? இல்ல ரொம்ப சாஃப்ட். இவங்க தங்கச்சி தான் வில்லி, தங்கச்சி தான் வில்லி. இவங்க அம்மாவும் வில்லி. அம்மாவும் வில்லி. அவங்க 2 பேரும் திட்டுவீங்க அதான் நிறைய. செமையா திட்டுவோம். செமையா திட்டுவோம். அக்கா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, சொல்லுங்க. விஜய் டிவி நாம இருவர் நமக்கு இருவர். ஐயோ செந்தில ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க தங்கச்சியா இருந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதனால ஐஸ்வர்யா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரேட். பிடிக்கும். உங்க மூக்கு தான் காமிச்சு கொடுத்தேன் டக்குனு பேரன்பு சீரியல்ல நடிக்கிறவங்க தான் அப்படின்னு. இல்ல நான் கிட்டத்துல இல்ல, எனக்கு அதுல பாக்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட வரும்போது தான் ஓ பேரன்பு நடிகை யாரோ ஷூட்டிங் எடுக்கிறாங்கப்பல அப்படின்னு. அப்புறமா பார்த்தாதான் தெரிஞ்சு பேரன்பு. அது அப்ப வந்து அழகா இருப்பாங்க சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. இப்ப பேர் அழகா இருக்காங்க. பொண்ணுங்கிறதே வச்சு அழகா இருக்காங்க. நல்லா நடிக்கிறாங்களா? சூப்பரா நடிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க மாமியார்லாம் அப்படி இப்ப சொன்னா கீழ இறங்கி வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தா இங்கதான் இருக்காங்க. சொன்னா நம்பவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி பர்ஸ் எடுங்க. பர்ஸ் இல்லையே, சொல்லலையே. இதெல்லாம் போங்க. சொந்த காசில் எள்ளி வாங்கி கொடுத்து ஏழையின் வயிற்று பசியை போக்கிய லயா. நெக்கு சிரிப்பே வரல. இது எந்த தானேக்கா? இல்ல இல்ல அது சாப்பிடலாம் ஒண்ணு. மலர் டீச்சர் மாதிரியே இருக்கீங்க. ஐ லைக் ஹர். கார்த்திகா சர்வீஸ் மலர் டீச்சரோட ரெஃபரன்ஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல சாய் பல்லவிக்குன்னு ஒரு ஹோம்லி லுக் இருக்கு. அதுக்கான ஃபேன் பேஸ் எவ்வளவும் தெரியும். சேம் டிக்டோ உங்களுக்கும் அது இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது என்ன ரீசன்னா, நான் அதுதான் டெலிவிஷன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்ட்ரோல வந்து சாய் பல்லவி, டெலிவிஷன் சாய் பல்லவி. எதுக்குன்னா இன்னொரு பெரிய பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்க் என்னன்னா ரா ஃபேஸ், ஒரு மேக்கப் ஃபேஸா இருக்கிறது எவ்வளவு ஸ்பெஷல். எனக்கு ஆக்சுவலா மேக்கப் போட பிடிக்காது. இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல நான் சொல்றேன், நானும் மேக்கப் போட்டிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல்ல இருந்து நான் நாமிருவரோட ஸ்டார்டிங்ல ஒரு 25 எபிசோட்ஸ் 30 எபிசோட்ஸ் வரைக்குமே கால் வரைக்கும் மேக்கப் போட்டிருக்கேன். ஓகேவா? நடக்கும்போது கால் தெரியும்ல, கால் ஷார்ட் வைப்பாங்கல்ல, கைக்கு போட்டு கேட்டிருக்கேன். காலுக்கு லைட் வைக்க மாட்டாங்கங்க. அப்ப கால் எப்படி தனியா இருக்கும்ல. யார் சாரி? ஓகே ஓகே, நான் இந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இல்ல நம்ம நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னா தான் அது அந்த கேரக்டருக்குள்ள இருக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட். ஸோ அதுல இருந்து தான் மேக்கப் சுத்தமா அவாய்ட் பண்ணேன்.
எனக்கு வந்து முத்துராசு கூட ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும். அவர் நடிச்சிருவாரு, அந்த கஷ்டப்படுற சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தமா மேக்கப்பே போட்டது கிடையாது. இப்போ வந்து நமக்கு அந்த காஜல் போடுவோம். அப்புறம் கன்சீலர் வேணும்னா எங்கேயாவது போயிட்டு டேன் ஆயிட்டோம் அப்படின்னா கன்சீலர் அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுக்காக கன்சீலர் போடுவேன். அவ்வளவுதான். லிப் பாம் இல்ல நீங்க எங்க வேடனுக்காக பண்ண சேஸ் பேக்கே அதுல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அவ்வளோ சூப்பரா டிப்ஸ் கொடுத்த செலிபிரிட்டில இவங்க தான் அவ்வளோ கியூட்டா கொடுத்தாங்கலாம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு பேசிக்கா மேக்கப் போடுறது வந்து பிடிக்காது. கால் வரைக்கும் போட்டவங்க நீங்க காலில் எனக்கு சீரியஸ்லி மேக்கப்பே ஆமா, தேவையில்ல. நான் அதெல்லாம் யோசிப்பேன். நம்ம அண்ணா அப்படி இருந்திருக்கோமே அப்படிலாம் யோசிப்பேன். பட் இன்னும் சொல்ல போனா இதுதான் நம்மளால நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு பிடித்ததுன்னு சொல்லி ஒரு பேஜ் அந்த கமெண்ட் நேம் போல இவங்கள ஒன் சைடா பாக்குறப்ப பிக் பாஸ் ஜூலி மாதிரி இருக்கு. இது நான் வந்து என்னோட இனிஷியல்ல இருந்து நான் கேட்கிறேன். அப்படியா? ஆமா, நான் மலர்ல இருந்தே எனக்கு சொல்லுவாங்க நான் வந்து அவங்கள மாதிரி இருக்கேன் அப்படின்னு. அப்படியாங்க? சீரியஸாவா? சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கேரக்டர் அது எனக்கு தெரியாது. இல்ல கேக்குறேன். ஜூலி மாதிரி நல்ல டாக்கட்டிவ் படபட. நான் படபடம் தான் பேசுவேன், ரொம்ப டாக்கட்டிவ் தான். அப்ப டிக்கு ஓகே. எனக்கு பிடித்தது தலை 143 ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அலைப்பா இதை ரீமேக் பண்ணா இவங்க தான் சாலினி ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. நன்றி, இந்த மாதிரி சொன்னதுக்கு நன்றி. கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டைரக்டர் கேட்டா நல்லா இருக்கும். ஆமா, இதுவும் சொல்லியிருக்காங்க ஷாலினி மாதிரி. மேபி ஹேர் நல்லா சொல்லுவாங்களா இருக்கும். ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு சைட் போட்டா அவங்களுக்கும் முடி சூப்பரா இருக்கும்ல, பவுன்ஸியா. மேபி அது நல்லா சொல்லியிருக்காங்க. அனந்தங்கச்சி பாஸ்தை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, இது எல்லாமே சீரியல்ல பாக்குற எல்லாருக்கும் இது புதுசா தெரியும், ஒரு மாதிரி கனெக்டடா ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே பர்சனல் லைஃப்ல யூ ஆர் வெரி க்ளோஸ் டு யுவர் பிரதர்ஸ். அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும், மிடில் ஆஃப் த பொண்ணா இருந்துட்டு ரெண்டு பேரு கூடயும் அவ்வளோ பாண்டிங்கா இருந்திருப்பீங்க. அண்ட் அண்ணனோட மியூசிக் ஜேர்னி எப்படி இருக்கு? அண்ட் அந்த அண்ணன் தங்கை பாசத்தை பத்தி சொல்லுங்க. அண்ணன் தங்க பாசம் எப்படி சொல்றது எனக்கு தெரியல. லைக் என்னோட லைஃப்ல நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அண்ணா தான். அண்ணனோட வீட்டுக்கு நான் போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மீடியாவில் வந்து இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதை யோசிக்கும் போது ஐம் வெரி கிரேட். பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா வீட்டுல எல்லாம்? வாடா போடா டே அந்த மாதிரி. ஆமா, டே வாடா. அப்பப்ப ரொம்ப பாசமாயிட்டு அண்ணா என்னடா பண்ற, அப்ப கூட அண்ணா என்னடா பண்ற அப்படிதான் இருக்கும். ஓகே. சிவப்பு மஞ்சள் பச்சை ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் கொடுத்திருந்தாங்க. நீங்க அதை நரேட் பண்ணியிருந்தீங்க. அந்த மியூசிக் பாக்குறப்போ கண்ணை கட்டிட்டுலாம் உங்களுக்கு காமிச்சிருந்தாங்க அப்படின்ட்டுலாம். ஆமா, ஓகே. ஆமா, அந்த வீடியோ ஆக்சுவலா எனக்கு என்ன கிடைக்கல, என்னோட பர்த்டேக்காக பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து எனக்கு கண்ணை கட்டி கூட்டு போயிருந்தாங்க. போகும்போது ஆழி சொல்ந்த பாட்டு தான் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு கனெக்டட். என் தம்பியா இருக்கட்டும், என் அண்ணனா இருக்கட்டும், எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும்போதும் ரெண்டு பேருமே எங்க பக்கத்துல இல்ல, நான் ஃபேமிலி எல்லாம் ஒன்னா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் கீழே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆடியோலாம் செக் பண்ணிட்டு கீழே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இன்டர்வல் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், நம்ம பாட்டு போட்டிருக்காங்கடா மேல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க நடிச்சு காட்ட போறீங்க, ஓகேவா? இமிட்டேட் பண்ண போறீங்க, ஓகேயா? வில் ஸ்டார்ட்ஸ் வித் ஊரம்பு லட்சுமி. அவங்க யூடியூப் சேனல்ல பேசுற மாதிரி இமிட்டேட் பண்ணணும். அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, சமைக்கிறத பத்தி போடுவாங்க, சாமி கும்பிடுறத பத்தி பேசுவாங்க, இன்ட்ரோ ஒரு எனிதிங்யா. அவங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டெல்லாம் இன்ட்ரோ கொடுப்பாங்க. அது பண்ணுவீங்களா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ரீல்ஸே பண்ண மாட்டேன். நீங்க பார்த்தது இல்லையா? என் ப்ரொஃபைல் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் ரீல்ஸே பண்ண மாட்டேன். அது சரி, அழகா இருக்கவங்க எதுக்குங்க அதெல்லாம் தெரியும்? இல்லைங்க. ஐயோ இவ்வளவு கேவலமா. ஸோ அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க, பட்டர் சிக்கன் ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அம்மா இப்போ சமைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஊரம்பலட்சுமி நீங்க எனக்கு அவ்வளோலாம் வராது. அம்மா அம்மா பண்ண ஒரு ஜோக் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அதை மட்டும் சொல்றேன், ஓகேவா? நெய் போட்டு சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வனஸ்பதி எடுன்னு சொல்லி கேட்டாங்க. வனஸ்பதி எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க. கேளுங்க, இதுக்குதான் சொல்ல வரேன். அம்மாவோட ஜோக் ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன். இது என்னம்மா வனஸ்பதின்னு சொல்லிட்டு அம்மாவோட பையன் மோகி கேட்டாரு, ஓகேவா? அதுக்கு அம்மா என்ன ஜோக் சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லிருப்பாங்க? இது வனஸ்பதிடா, யாரு தெரியுமா? நம்ம வானதியோட தங்கச்சி அப்படின்னாங்க. வானதியோட தங்கச்சி? வனஸ்பதி. இது கேட்டிருக்கீங்களா நீங்க? மேல இருந்து விழுந்தா அருவி, கீழ இருந்து பறந்தா குருவி, அதெல்லாம் எங்க அம்மாவோட ஜோக்ஸ் தான். அப்படியா? அம்மாவை யாராலுமே இமிட்டேட் பண்ண முடியாது சத்தியமா. சாரி அம்மா, நான் வந்து உங்களோட ஜோக்ஸ் எல்லாம் வெளில விட்டுட்டு இருக்கேன், சாரி. இல்ல அவங்களோட எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இம்ப்ரூவ். ஏன்னா அது வந்து செம ஃபேமஸ். அவங்க அது வெள்ளி எக்ஸ்பிரஷனுக்கு வரணும். சத்தியமா எனக்கு வராதுங்க. ரொம்ப நீங்க கியூட்டா இருப்பீங்க, பட் அம்மாவோட எக்ஸ்பிரஷன் பண்ணா இன்னும் ஜாலியா இமிட்டேட் பண்ணா திட்டுவாங்கல. நான் பர்மிஷன், நான் பையன், அவங்களோட பையங்க நானு. இல்ல அம்மா திட்டுறது தானே எக்ஸ்பிரஷன். ஏதாவது டயலாக் சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், ஏன் இப்படி எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. நீங்க
ஒரு செகண்ட்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். மா பாத்துக்கங்க உங்களுக்கு காம்படிட்டர் அம்மா எனக்கு வந்துட்டாங்க. உங்களை மாதிரி வரலம்மா, சாரிம்மா. சோ ஆர்ஜே செந்தில் வந்து ரொமான்டிக் டைலாக் சூப்பரா பேசுற ஒரு பர்சன். ஓகேயா, அந்த டைலாக் நீங்க சீரியஸா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணன் அந்த டைலாக் dialogue ரிமிட்டேட் பண்ணி சார் டைலாக் வேணா சொல்லுங்க, நானே சொல்றேன், நீங்க அப்படியே அதை ரிமிட்டேட் பண்ணுங்க. ஓகேவா? அவர் காமெடியா சொல்லணுமா? காமெடியா இல்ல, கோவமா இல்ல, காமெடியா சொல்லுங்க. என்ன பண்ண? ரொமான்டிக் டைலாக் சொல்றேன், அதை காமெடியா சொல்லுங்க. ஓகே. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து எங்க பார்த்தாலும் காலைல இருந்து தூங்கி எந்திரிச்சதுல இருந்து எங்க பார்த்தாலும் பூமுகம் தான். கண்ணாடி பார்த்தா நிக்கிற, கண்ணாடி பார்த்தா நிக்கிற, போலீஸ் கான்ஸ்டபிள் பார்த்தா உமுகம் தான் போலீஸ் கான்ஸ்டபிள் பார்த்தா கூட உன்னோட உமுகம் தான் தெரியுது. போலீஸ் கான்ஸ்டபிள் பார்த்தா கூட உன்னோட மகன் தான் தெரியுது. அவர் பெனால்டி கேட்டாரு, கட்டினா. அவர் பெனால்டி கேட்டாரு, கட்டுன. ஆனா அப்ப கூட அடா, காந்தி தாத்தா கூட நீயாதாமா இருந்த. காந்தி தாத்தா கூட நீயாதாம்மா தெரிஞ்ச. சத்தியமா இதுல காமெடியும் இல்ல, எதுவும் இல்ல. ஓகே, ரொமான்ஸ் இந்த டைலாக் ரொமான்ஸா பேசலாம். ரொமான்டிக்கா. ஓகே, இதே அதே டோன் அப்படியே ரொமான்டிக்கா போயிடும். ஓகே, ஆர்ஜே செந்தில் டோன்ல. அண்ணன் டோன்ல எனக்கு வராது. நீங்க இப்படிதான் சொன்னீங்க லட்சுமி மாவுக்கும், அது வந்துச்சு. ஓகேயா, ஆக்ஷன். அண்ணனுக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கு, அது ஒரு அழகா பண்ணுவாரு. அதத்தான் நீங்க பண்ணுங்க, ரீக்ரியேட் பண்ணுங்க. நீங்க டாஸ்க். ஓகே, 3 2 1 ஆக்ஷன். அதே டைலாக் தாங்க, ப்ராம்ப்டிங் பண்ணோமே இப்பதான். காலை தூங்கி எழுந்துச்சு பார்த்தா எந்த முகம் பார்த்தாலும் நீதான். அது காலைல தூங்கி எழுந்துச்சு பார்த்தேன், அப்ப கூட உன் முகம்தான். வரும்போது போலீஸ் கான்ஸ்டபிள் இல்ல, அவரு கூட நடுவில் நிறுத்தி பெனால்ட்டி எல்லாம் கேட்டாரு. அப்ப கூட பாத்துக்கோ, அதுல நான் பெனால்ட்டி கட்டும் போது அந்த ரூபா நோட்ல இருந்த அந்த காந்தி தாத்தா இல்ல, அவரு கூட புண்ணுமாதாமா இருந்தாரு. ஏன் நம்ம பால் பாக்கெட் கண்ணென்ன, என்னது பால் பாக்கெட்டு, பால் பாக்கெட் போற கண்ணென்ன, அவரு கூட டைலாக் அது விட்டுட்டேன், சாரி. ஓகே ஓகே. nativespecial.com மொறுமொறுப்பான கிணத்துக்கடவு நிலக்கடலை தட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க. nativespecial.com. Non-stop November offer. Ananda Vigadan digital subscription up to 50% offer. Ads free experience starts from rupees 49 only. Link in description.